guys, sketch நான் உங்கள் நேபாளி பையன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி நாங்கள் நேபாள் போகிறோம். மறுபடியும் நேபாள் போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து தசை டைம் அப்போ போயிருந்தேன், அதாவது ஆயுத பூஜை டைம் அப்போ போயிருந்தேன். அப்போது கொஞ்சம் மூமெண்ட்ஸை வீடியோ எடுத்து போட சான்ஸ் கிடச்சிது. நடுவில் எனக்கு டைம் கிடச்சிது, பட் ஆனால் என்னோடய லேப்டாப் ரிப்பேர் ஆனதுனால போட முடியல. ஸோ இப்போ நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். காலையிலேருந்து நிறைய வேலை இருந்தது, பேக்கிங் பண்ணுறது, அப்புறம் நிறைய சாமான் வெளியே போய் வாங்கிட்டு வர்றது, அது இதுன்ட்டு. நேபாள் போனாலே நிறைய பேருக்கு, சொந்த பந்தத்துக்கு நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நிறைய அந்த வேலையில் ஆக்குப்பை ஆனதுனால எதுவுமே ஷேர் பண்ண முடியல, அண்ட் ப்ளஸ் கொஞ்சம் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. ஸோ ரொம்ப நாள் கழித்து போடுறதுனால இன்றைக்கி நிறைய வீடியோ போடுறேன். ஸோ பார்த்து என்னென்னு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நடுவில் உங்களுக்கு ஒரு சிலர் பேக்கிங் பண்ண சூட்கேஸ் பேக்கேஜ்லாம் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேருந்து சென்ட்ரல் போகிறத நான் உங்களுக்கு எடுத்து போடுறேங்க. சிவ் பாருங்கள் கைஸ், நான் இப்போ உங்களுக்கு எங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணது இதுதான். ஸோ இதுதான் எங்கள் ஊருக்கு கொண்டு போகிறோம். அண்ட் ப்ளஸ் இது வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் ஈட்டபிள்ஸ். ஸோ கொஞ்சம் இது இருக்குது. இதுதான் என் தம்பி, இவனையும் பாருங்கள். இவன் பேர் நேபாளி பையன் தம்பி. ஸோ இதுதான் என்னோட மூட்டை முடிச்சு. கைஸ், இதுதான் நாங்கள் பேக் பண்ணி வச்சுருக்க திங்ஸ். ஸோ போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், இதுதான் நாங்கள் போக போகிற ட்ரெயின். இதுதான் ரப்திசாகர் எக்ஸ்பிரஸ். சென்னையிலேருந்து நம்ம இப்போ வந்து கோண்டா ஜங்ஷனுக்கு போகிறோம். ஸோ 2.5 நாள் ட்ராவல்னு வச்சுக்கலாம். ஸோ பாத்ரூம்லாம் கொஞ்சம் அன்ஹைஜீனிக்காக இருக்குது, கொஞ்சம் க்ளீன்டாகவே இல்லை. பட் ஆனால் உள்ள பர்த்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இதுதான் இப்போ 11:35க்கு எடுப்பாங்க. இப்போ என்னடானா டைமு 11:31 ஆகுது. ஸோ ஒரு 4-5 மினிட்ஸில் எடுத்துருவாங்க. ஸோ கைஸ், டைம் ஆகிடுச்சு. இப்போது ட்ரெயின் எடுக்கிற நேரம் வந்துடுச்சு. ஸோ 35க்கு எடுக்கிற டைமு இப்போது 35 ஆகிடுச்சு. எவ்வளோ நேரத்தில் எடுக்கிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். சிக்னல் போடவே இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிக்னல் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வாங்க, நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம் நம்மளோட கோச் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கைஸ், இப்போது ட்ரெயின் எடுக்க ரொம்ப லேட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எதுக்குன்னு தெரியல. அரை மணி நேரத்துக்கு மேலே ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிட்டான். ஸோ இதுக்கு மேலே தெரியல. ஸோ இப்போ நான் உள்ளே போய் தூங்க போகிறேன். இது தூங்கினதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் விஜயவாடா ரீச் ஆகும்.
நாளைக்கு காலையில் விஜயவாடா ரீச் ஆனதும் உங்களுக்கு நாளைக்கு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன் கைஸ். see you there. இப்போ வந்து 11:40 ஆயிடுச்சு, 11:41 ஆயிடுச்சு. இன்னும் ட்ரெயின் எடுப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இதுதான் நாங்கள் போகிற ட்ரெயின். ஸோ இப்போது சிக்னலும் போடலை. சிக்னல் போட்டதுக்கப்புறம் தெரிய வரும், பார்ப்போம். ஒரு நைட் டைம் ஆகிடுச்சு, போயிட்டு உள்ளே போய் தூங்க வேண்டியது தான், வேறு எதுவுமே இல்லை. அரேஞ்செலாம் பண்ணியாச்சு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதுக்கப்புறம் இப்போ தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு மார்னிங் வியூஸ் பார்க்கலாம் கைஸ். பாய். தூங்குற நேரம் வந்துச்சு. நாளைக்கு காலையில் ஒரு அரவுண்ட் 6 o'clock விஜயவாடாவில் சந்திப்போம். விஜயவாடா ஜங்ஷன் வந்தோடனே நான் வீடியோ எடுத்து போடுறேன். அது வரைக்கும் குட் நைட் கைஸ். குடும்பமே இங்கே தான் கீழே தூங்குது.